ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஃபாரின் மணி வருமானங்கள், தூரத்திலிருந்து வருமானங்கள், அல்லது உங்களுடைய டைரக்ட் வேலை இல்லாம சைடு பிசினஸ்ல இருந்து வருமானங்கள், பூர்வ புண்ணியத்தினால் வருமானங்கள். ஏனென்றால் இவர் பூர்வ புண்ணியாதிபதி, 5 குண்டானவன். இவர் 5 குண்டானவனுடைய பலனை செய்வாரா, 8 குண்டானவனுடைய பலனை செய்வாரா அப்படின்னு கேட்டார். 5 குண்டானவனுடைய பலனை 85 நாட்கள் அக்டோபர் மாதம் செய்ய போகிறார். ஆனால் முதல்ல 8 குண்டானவனுடைய பலன் தான். பட்ட அவமானங்கள், குறிப்பாக மகா நட்சத்திர அன்பர்கள், இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு, ஏன்னா இந்த பூர நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் இந்த ஜாதகத்து தொழிலுக்கு உண்டான அதிபதி. அவர்கள் பிசினஸ் ஆரம்பிங்க, லேண்டு, அதாவது ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டீலிங், அல்லது மன ஆரோக்கியம் தான் மெயின். உங்களுக்கு மன அமைதி தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால ரிலாக்ஸ்டா 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு காலையில யாருக்கிட்டையும் பேசாதீங்க. கொஞ்சம் யோகா அல்லது மெடிடேஷன் அல்லது ஒரு வாக், ரிலாக்ஸ்டான ஒரு வாக்கிங் போங்க. ஜிம்முக்கு ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்தமை பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2026 நிகழக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது ஜூன் 2ஆம் தேதி 2026 தொடங்கி ஜூன் 26ஆம் தேதி 2027 வரைக்குமாக 390 நாட்களாக இருக்கிறது. இந்த 390 நாட்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடமாகிய கடகத்தில் நுழைந்து உச்சம் பெற்று 151 நாட்கள் இருந்து அதன் பிறகு 85 நாட்கள் சிம்மத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கே பிறகு மீண்டும் கடகத்துக்கு போய் 154 நாட்கள் இருக்க போகிறார். இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 305 நாட்கள் அவர் உச்சமாக இருக்கிறார். 85 நாட்கள் சிம்மத்துல இருக்கிறார். பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது. இப்ப கரண்ட் கண்டிஷன் மகா பூர்வ பால்குனி உத்தர பால்குனி என்று சொல்லப்படுகின்ற, மகம் பூரம் உத்தரம் என்று சொல்லப்படுகின்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்ட, கேத்து தலையில உட்கார்ந்து இருக்கிறார், ராகு உங்களுடைய காலில் உட்கார்ந்து இருக்கிறார். இப்படியும் சொல்லலாம், கேத்து உங்களுடைய வடிவமாக இருக்கிறார், எதிரில் வருபவர்கள் அத்தனை பேரும் ராகுவாக வருகிறார்கள். அஷ்டமத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சனியினுடைய தாக்கம் எல்லாமே தேக்க நிலையாக மாறிவிட்டது என்பது உண்மை. திருமண விஷயத்தில் குழப்பம், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் குழப்பம், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காரவே பிடிக்கல, ஆஃபீஸ்ல உட்காரவே பிடிக்கல, ஆனா உட்கார வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு மாதிரி இஷ்டம் இல்லாம அப்படியே ஆணி வச்சு அந்த சோஃபால செட் பண்ண மாதிரி, சேர்ல செட் பண்ண மாதிரி உங்களால உட்கார முடியறது இல்லை. பிரச்சனைகள் அப்படி. இந்த நிலைகள் மாறுமா? இந்த குரு பயிற்சியினுடைய விசேஷத்தினால் மாறுமா? ஏனென்றால் குரு உச்சம் அடைகிறார். குரு ஆக்சுவலி உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உண்டானவர். சிம்ம ராசிக்கு ராசி அதிபதிக்கு நண்பர். ஆனால் அவர் 12வது இடத்துல மறையலாமா? இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கிறது இல்லையா? இந்த கேள்விகள்லாம் முழுவதுமாக விடை இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நட்சத்திரங்களுடைய அடிப்படையில தான் இந்த பலனை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய
ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தை நான் சொல்லிடுறேன். இவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 16 நாட்கள் இருக்கிறார். அதன் பிறகு சனியினுடைய நட்சத்திரத்துல 63 நாட்கள் இருக்கிறார் பூஷ நட்சத்திரத்துல. அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்துல 73 நாள் இருந்துட்டு மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வந்து மகா நட்சத்திரத்துல 85 நாட்கள் இருந்துட்டு மீண்டும் திரும்ப வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல 154 நாட்கள் இருக்கிறார். ஆக மொத்தத்துல இந்த குருவனுடைய ஜேர்னி என்ன தெரியுமா? முதல்ல அவர் போனார் 8 தன்னுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்து தன்னுடைய ராசியை, அதுல சனி இருக்கிறார், பார்க்கிறார். அதன் பிறகு சனி 6க்கும் 7க்கும் உண்டான சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். சனி வந்து 6க்கு உண்டானவன் 7க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து அவனையே பார்க்கிறாருங்கும் போது 6ஆம் இடத்தினுடைய பலன்களாகிய ருண ரோக சத்ரு உத்தியோகம் அப்படிங்கிற அந்த காரகத்தையும் எடுத்து நடத்துகிறார். கடன், நோய், எதிரி, உத்தியோகம் இந்த காரகத்தை எடுத்து நடத்து அவைகளை நீக்குகிறார். அது மட்டுமல்ல 7ஆம் இடத்தினுடைய பலன்கள், இந்த 7ஆம் இடத்தினுடைய பலன்கள் தான் சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுமையான பலன்களாக இதுவரைக்கும் இருக்கு. 6ஆம் இடத்து பலன்களுக்கு கூட வந்து பகைகள்லாம் வந்து நம்ம பக்கத்துல நெருங்கல, நம்ம சொந்தக்காரர்களே தான் நமக்கு சூன்யம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனை மாற்றுகிறார். அதுதான் புஷ்ய நட்சத்திரத்துக்கு குரு வருவதனுடைய பலன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பின்னாடி பார்ப்போம். அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது வருமானத்திற்கு உண்டான 2க்கும் 11க்கும் உண்டானவனுடைய நட்சத்திரம் தான் 227 நாட்கள் இருக்கிறார் சிம்மராசிக்கு. அதுவும் 12ஆம் இடத்துல. அப்படிங்கும் போது ஃபாரின் மணி வருமானங்கள், தூரத்திலிருந்து வருமானங்கள், அல்லது உங்களுடைய டைரக்ட் வேலை இல்லாம சைடு பிசினஸ்ல இருந்து வருமானங்கள், பூர்வ புண்ணியத்தினால் வருமானங்கள். ஏனென்றால் இவர் பூர்வ புண்ணியாதிபதி, 5க்குண்டானவன். இவர் 5க்குண்டானவனுடைய பலனை செய்வாரா 8க்குண்டானவனுடைய பலனை செய்வாரா அப்படின்னு கேட்டா 5க்குண்டானவனுடைய பலனை வந்து 85 நாட்கள் அக்டோபர் மாதம் செய்ய போகிறார். ஆனால் முதல்ல 8க்குண்டானவனுடைய பலன் தான் பட்ட அவமானங்கள், பிறகு காயங்கள், ரணங்கள், ஆரோக்கிய குறைவுகள், இது எல்லாத்தையுமே சரி செய்ய போகிறார். எல்லாமே வேற விதமா இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். வேற விதமா, எப்படிப்பட்ட வேற விதமா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல அதிக நாட்கள் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து வருமானத்திற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த ஊரில் இருக்காதீர்கள். ஏனென்றால் கேதுவும் தலையில் இருக்கிறார். வெளியூர்ல பிளான் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய ஜாப் ஆகட்டும், அல்லது வேற ஏதாவது உங்களுடைய கலைகள் ஆகட்டும், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது ஆன்லைன் மூலமாக வளர்த்துக் கொள்ளுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த டேட்டு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஜூன் 2ஆம் தேதி 2026 கடகத்தில் நுழைகிறார். அதன் பிறகு அக்டோபர் 11 வரைக்கும் அங்க இருக்கிறார் 2026. அந்த அக்டோபர் 11ஆம் தேதி இவர் சிம்மத்துக்கு நுழைஞ்சு ஜனவரி 2027 24ஆம் தேதி வரைக்கும் 85 நாட்கள் வந்து மகா நட்சத்திரத்துல இருக்கிறார். கேதுவும் கூடவே இருக்கிறார். சரியா? அதன் பிறகு 24 ஜனவரி 2027 முதற்கொண்டு 26 ஜூன் 2027 வரைக்கும் அவர் கடகத்துக்கு மீண்டும் வருகிறார். அப்படிங்கும்போது வெளிநாடு மணி, வெளிநாடு பழக்கங்கள், வெளியூர் மாநிலங்களில் பழக்க வழக்கங்கள், இது அத்தனையும் சரி செய்கிறார். புதிதாகவும் தோற்றுவிக்கிறார். கொஞ்சம் நம்ம வந்து அதாவது சொந்த ஊர்லயே உட்கார்ந்துக்கிட்டு டேபிளை தேய்க்காம கொஞ்சம் ஆற்றலுடன் வந்து வெளியில போனோம்னு வச்சுக்கோங்க, உலகம் நமக்கு நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் செய்வார் குரு. 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல 305 நாட்கள் உட்கார்ந்தால் இது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் சவால் விடுகிறார்களோ அவர்கள் சலாம் விடுவார்கள். அதுதான் சிம்மராசியினுடைய பலன். சவால் விடக்கூடிய அத்தனை கைகளும் வாய்களும் சலாமிடும். அதனால நமக்கு உண்டான பலத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். கேத்து இப்ப லக்னத்துல இருக்கிறாருங்கும் போது நிறைய குழப்பங்கள் இருக்கு. நமக்கு முடிவெடுக்க முடியல. தன்னுடைய பர்சனல் லைஃப்ல எது எனக்கு சூட்டபிள்னு முடிவெடுக்க முடியல. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். ஏனென்றால் மகா நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ வந்திருக்கும். அதுல சூரிய தசை இருந்தா ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த சூரிய தசை வரும்போது கிட்டத்தட்ட 25 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த பாதத்தை பொறுத்து குழப்பமா இருக்கும். என்ன பண்றது, எனக்கு என்ன வாழ்க்கையில நான் வந்து எதற்கு லாயக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் விடிவு கொடுக்கிறார் குரு. அதனால இந்த
இந்த குருவனுடைய பயிற்சி என்பது உங்களுடைய கேதுவனுடைய அந்த அமைப்பையும் சனியினுடைய அமைப்பையும் சேர்த்து இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கு தீர்வாகும் ரணங்களுக்கு மருந்தாகவும், பிறகு வீரியமான ஒரு டேப்லெட் மாதிரி, அதாவது பூஸ்டர் மாதிரியும் வருகிறார். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்ப்போம். இப்போ ஃபீல்டு அப்படின்னாக்கா ஜாபுல இருக்கிறவர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. சம்பளம் பிடிக்கலையா, அதாவது அந்த சூழ்நிலை பிடிக்கலையா, வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ஆண்டர்பிரனராக மாறணுமா, ஒரு சுய தொழில் செய்பவராக மாறணுமா, சொந்த தொழில் ஆரம்பிக்கணுமா, பிளான் பண்ணுங்க. ஆனால் நீங்க அதை பண்ணக்கூடிய டைம் என்னன்னு கேட்டா ஜூன்ல இருந்து ஒரு மாசம் 2 மாசம் எடுத்துக்கங்க. எந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு அதையும் நான் சொல்லிடுறேன். 18/6/2026 இருந்து, அதாவது ஜூன் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து 20/8/2026 இந்த காலகட்டங்கள் ஒரு 2 months, 18 ஜூன்ல இருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றாரு. அந்த காலகட்டத்தை விட்டுட்டு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எப்ப போறாரோ அப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ புது வேலைக்கு போங்க, அப்போ வெளிநாடு போறதுக்கு பிளான் பண்ணி அப்ப செட்டில் ஆகுங்க. அது வரைக்கும் பிளான் பண்ணுங்க, உங்களுக்கு அனைத்தும் கைகூடும். ஆனால் உங்களுடைய எதிரி இருக்கிறார், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஜூன் 18 முதற்கொண்டு ஆகஸ்ட் 20/2026 இந்த பூச நட்சத்திரத்துல குரு உட்காரும் போது நீங்க கண்டிப்பாக எல்லா கேஸ், கோர்ட்டு, வம்பு வழக்கு விஷயங்களிலும், பிறகு நோயிலிருந்தும், பிறகு எதிரிகளிலிருந்தும் விடுதலை அடைவீர்கள், கடன்ல இருந்து வெளியில் வருவீர்கள். ஆனால் வழிபாடு என்ன தெரியுமா பண்ணணும்? என்னென்றால் கேத்து தலையில இருக்கிறார் இல்லையா, அதனால வழிபாடு கணபதி, மகா கணபதியினுடைய மந்திரம், சிம்பிளான மந்திரம், ஓம் கம் நமஹா, அவ்வளவுதான். ஓம் கம் நமஹா அல்லது ஓம் கம் கணபதயே நமஹா. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லா விதத்திலையும் உங்களுடைய பிஆர் முதற்கொண்டு வெளியுறவுத்துறை, அதாவது பர்சனல் லைஃப், சோசியல் லைஃப்னு இருக்கு இல்லையா, அந்த சோசியல் லைஃப் அத்தனையுமே ரிப்பேர் பண்ணிடுறாரு குரு. இந்த சனியினுடைய பீரியட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே லீகலா ஏதாவது இஷ்யூ இருக்கு சார், எனக்கு நான் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல பர்மிஷன் கிடைக்கல, லீகல ஏதாவது நம்மளை மாட்ட வச்சுட்டாங்க, தேவையில்லாம மெமோ கொடுத்துட்டாங்க, பேரு கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க, எல்லாவற்றுக்கும் நீங்க ஜூன் 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருங்க. அது இந்த ஆகஸ்டுக்குள்ள எல்லாமே ஃபினிஷ் ஆயிடும். ஆனால் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் போறதுக்கு இந்த 2 மாதம் உகந்ததல்ல. முதல்ல புனர்வசு நட்சத்திரம், முதல்ல அந்த 14 நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்றாரு இல்லையா, அப்போ அப்ளை பண்ணலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு. அதை விட்டா மறுபடியும் புதனுடையதுதான். அந்த 28/2026 இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 31 அக்டோபர் 2026 வரைக்கும் அந்த 73 நாட்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சொந்த தொழில், சொந்த வியாபாரங்கள் அல்லது வேலையை விட்டு வேற வேலைக்கு போறது இதெல்லாமே பண்ணலாம், ஜம்மு நடக்கும், வீடு மாறலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதன் பிறகு மகா நட்சத்திரத்துக்கு போகிறார் 85 நாட்கள். எப்ப இருந்து? அக்டோபர் 31 இருந்து நமக்கு 24/1/2027 வரைக்கும் சிம்மத்துல இருக்கிறார். 85 நாட்கள். இந்த 85 நாட்கள் ஃபாரினுக்கு அத்தனை பேரும், குறிப்பாக மகா நட்சத்திர அன்பர்கள், இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த பூர நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் இந்த ஜாதகத்து தொழிலுக்கு உண்டான அதிபதி. அவர்கள் பிசினஸ் ஆரம்பிங்க, லேண்டு, அதாவது ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டீலிங், அல்லது வேறு விதமான அதாவது ஆர்கனைசிங், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, டோர்னமெண்ட் நடத்துறது, வேற ஏதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டாக இருக்கும். நிர்வாகம். டைரக்டா விளையாடுனா நம்ம போய் பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு போய் நம்ம போய் ஆடுறது இல்லை, ஆர்கனைஸ் பண்ணினா போதும், பணம் வரும். இந்த சிம்ம ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு குரு இருக்கிறாரோ 227 நாட்கள், அத்தனை நாட்களும் உங்களுக்கு பணம் செடியில் காய்ப்பது போன்றுதான். ஆனால் உள்ளூர் பணம் அல்ல, உங்களுடைய சொந்த தொழில் பணம் அல்ல, உள்நாட்டில் செய்யக்கூடிய பணம் அல்ல,
வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள். அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணுவோம். இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே சொந்த ஊர் கிடையாது, ஏன்னா உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த தனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு தடம் பதிக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஆயிலத்தில் இருக்கக்கூடிய பீரியட் தான். ஜனவரி 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 154 நாட்கள் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறார். கேத்து அங்க வந்துடுறார். த பெஸ்ட் டைம் எல்லா விதமான தொழிலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் சேர்த்து அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் முழுவதுமாக குறைக்கப்படுகிறது. சொல்ல போனா ஜூனுக்கு அவர் வந்துட்டாரே, அது விபரீத ராஜயோகம். 8க்குண்டானவன் 12ல் உட்கார்ந்து 8ஆம் இடத்தை, தன்னுடைய இடத்தையே பார்க்க அங்க சனி இருக்கிறார். அங்க சனி விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார். அவர் 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களை யாரு வம்பு பண்ணினாலும் நீங்கள் அவர்களை மிதித்து ஏறி வளருவீர்கள். கொஞ்சம் பர்சனல் இதுல 7ஆம் இடம் தான் பாதிப்பு. தன்னுடைய சொந்த சீட்ல உட்காரக்கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய சேர் அப்படிங்கிறது சுழலும் சேராக இருக்கணும். கிரிப்பா அப்படியே சிம்மாசனம் மாதிரி அப்படியே உட்கார வேண்டாம். அதுல வீல் இருக்கும். இது முதல் நான் சொல்றது அக்டோபர், அது 151 நாட்கள், அக்டோபர் 31 வரைக்கும் அந்த சேர் சுழற்சியோடு இருக்கும். அப்படி மூவ் ஆகணும். சேர் ஒரு இடத்துல நிலையா நிற்காத சேர். சின்ன விஷயம்தான் கடைபிடிங்க, பெரிய சமாச்சார லாபம் கிடைக்கும். அதன் பிறகு ஒரு 85 நாட்கள், அதன் பிறகு கீழே சேர் மரச்சேரா இல்லாம நெட்டு போட்ட சேர், அதாவது வயர்ல பின்னின சேர், அதை போட்டுக்கணும். அதெல்லாம் விஷயம் இருக்கு அந்த மகா நட்சத்திரத்தில் இருக்கும்போது. பிறகு மீண்டும் வரும்போது ஜனவரி 24க்கு அப்புறம் மறுபடியும் அந்த மூவபிள் சேர். இது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். திருமண உறவுகள், பெண் குழந்தைகளுக்கு ஜூன் 2ல இருந்து திருமணம் வெளியூர், வெளிமாநிலங்கள், கொஞ்சம் தூரமா மாப்பிள்ளை பாருங்க, செட் ஆயிடும். அதே மாதிரி காதல் விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அது வேறு மொழி பேசக்கூடிய வேறு நாட்டவர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது தசாபுக்தியை பார்க்கணும் நம்ம. உத்தர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கவர்மெண்ட்ல அல்லது ஒரு அரசு ஊழியராக இருக்கும் போதோ, அல்லது அரசியலில் இருக்கும் போதோ, அல்லது நிர்வாகத்தில் இருக்கும் பொழுதோ அவர்கள் மேல நிறைய கமெண்ட்ஸும் விமர்சனங்களும் விமர்சனங்களும் நிறைய எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. கலங்காதீர்கள். இது அத்தனையுமே நீங்க போய் சமாளிக்கணும் இல்லை, நீங்க உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருங்கள், அவ்வளவுதான். ஆனா யாரை மனசுல நினைத்து கொள்ள வேண்டும்னாக்கா சூரியனை நினைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் காலையில் எழுந்த உடனே சூரியனை பாருங்க. உத்தர நட்சத்திரக்காரர்கள் சூரியன் காலையில் உதிக்கக்கூடிய சூரியனை பாருங்கள். பார்த்து ஓம் ஹ்ரீம் கருணி சூர்யாதித்யோம், இது மந்திரம். ஓம் ஹ்ரீம் கருணி சூர்யாதித்யோம். இல்லையா ஓம் ஆதித்யாய நமஹ, அவ்வளவுதான். இல்லைன்னா சூர்யாய நமஹ, இதை சொல்லுங்க. உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவு உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைப்பார் குரு. இந்த கேத்துவையும் சமாளிப்பார். சொந்த வீடு வாங்குவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். திருமண உறவுகளும் சரி, சொந்த உறவுகளும் சரி. இந்த மகா நட்சத்திரத்துல உட்கார்றாரு இல்லையா, குழந்தை பேருக்கு ஏற்ற அக்டோபர் 31ல இருந்து ஜனவரி 24 வரைக்கும் குழந்தை பேருக்கு முயலுவதற்குண்டான காலகட்டங்கள். குழந்தை வரம், இந்த குரு உச்சம் பெற்று இருந்தாலும் வெளியூர், வெளிமாநிலங்கள்ல இருக்கிறவர்களுக்கு குழந்தை வரம். ஏதோ ஒரு வெளியூர்ல போகும்போது அந்த குழந்தை பாக்கியமானது சித்திக்கக்கூடிய, பிரெக்னன்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது கேத்து தலையில் இருக்கிறார் இல்லையா, குரு அக்டோபர்ல இங்க வரார். அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 5க்கு தான் கேத்து கடகத்துக்கு போறாரு. இந்த நவம்பர் மாதம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும். மேரிட் கப்புள் அவங்க ஒரு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் கூட இருக்கலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும். எந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போறது? சிவஸ்தலங்கள், பிறகு சக்தி பீட்டங்களில் சில பீட்டங்கள். உங்களுக்கு எது வசதியோ அங்க போனீங்கன்னாக்க குழந்தை வரம் கிடைச்சிடும். திருமணம் அமையவே இல்லை சார், எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா அம்பாளை நீங்க டெய்லியும் ஓம் ஐ மகாசக்தியை நமஹ சொல்லுங்க. இந்த குருவனுடைய பயிற்சி கேம் பிகின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே, அதாவது அந்த அந்த ஒரு குழந்தை பாக்கியம்ங்கிறது அந்த ஒரு உத்தமமான புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். பிறகு படிப்பு விஷயத்துல வெளிநாடுகளில் படித்து கொள்ளக்கூடிய
வெளி மாநிலங்களில் அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய இனிமேல் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரும். ஏனென்றால் கடந்த ஒரு வருஷமாக அவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவர்களுடைய படிப்பினுடைய அந்த லெவல் சரியா இல்லை, இன்புட்டும் சரியா இல்லை, அவுட்புட்டும் ரிசல்ட்டும் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேல் அது கொஞ்சம் சரியாகும். இதுலையும் கூட ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள், அதாவது பிஹெச்டி லெவல்ல பண்ணக்கூடியவர்கள், எம்எஸ் லெவல்ல பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் 2க்கு அப்புறமும் அவர்களுடைய டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த +2 மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது. அதாவது நிறைய குழப்பங்கள். அந்த நம்மளால சரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியல, ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்க முடியல, அந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்க முடியல, இந்த நிறைய குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ராகுனுடைய தசை நடக்கிறது, ஏன்னா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசைக்கு அப்புறம் சந்திர தசை, சந்திர தசை அப்புறம் செவ்வாய் தசை, செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகு. இந்த சூரியனுடைய லாஸ்ட் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் இந்த எம்எஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ராகு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ராகு தசையில ஒரு காலம் இருந்தால் ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. சொத்துக்கள் குவிப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொந்த வீடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சொந்த ஆபீஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்க. சொந்த பிசினஸை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடுகளில் கோலோச்ச வேண்டுமா, ஓரளவுக்கு ஒரு இடத்துல செட்டிலா இருக்குமா, அடுத்தடுத்த ஊர்களில் பிரான்ச் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதுதான் சொத்து, தன்னுடைய உழைப்பு தான் சொத்து. 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்தாலும் உங்களுக்கு நன்மை, எல்லா விதத்திலையும் நன்மை. எங்கேயாவது பிரச்சனைகள் நடக்கிறதா, உங்களுடைய இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா பின்வாங்காதீங்க, நில்லுங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது, உங்களுடைய பக்கம் அதாவது திறமை இருக்கிறதுனாக்கா தன்னம்பிக்கையோட நில்லுங்க. உங்களுக்கு வெற்றி, அசாத்தியமான வெற்றி கிடைக்கும், அனாயாசமா கிடைக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். 2 விபரீத ராஜயோகம் இருக்கு. 6க்குண்டானவன் 8ல, 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல 305 நாட்கள் இருந்து அதே சனியை தான் பார்க்கணும். இதே அஷ்டமத்து சனி உங்களுக்கு யோகக்காரகனாக செய்வார். ஏன்னா அவர் தான் எனிமி உங்களுக்கு, உங்களுடைய சிம்மத்துக்கு அவர் யோகக்காரனாக இருப்பார். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் கூட குருவனுடைய அருள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு 85 நாட்கள் தான் பார்வை பெறுகிறார். அதனால கொஞ்சம் நம்ம கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். அப்பாவனுடைய ஆரோக்கியம், அம்மாவனுடைய ஆரோக்கியம் கூட நல்லபடியா இருக்கும். அப்பாவனுடைய ஆரோக்கியம், சகோதர உறவுல இளைய சகோதரருடைய உறவு, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். படிப்பு விஷயத்துல ஹையர் செகண்டரி வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லா விதமான மாணவர்களுக்கும் போகும். ஆனா இந்த சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அதாவது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போறோம், கிண்டர் கார்டன்ல இருந்து போறோம், அந்த சின்ன குழந்தைகளுக்கு சிம்ம ராசியில ஒரு கால் அவர்களுக்கு மகா நட்சத்திரமாக இருந்தால் நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த குழந்தைகளை. அந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அதை கவனிச்சு அவனுடைய படிப்பை சீராக்கணும்னா அவனுடைய ஹெல்த், அவனுடைய தூக்கம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஸ்கூல் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஏன்னா அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபரோ அல்லது குடும்பம் வேற வெளியூருக்கு ஏதாவது ஒரு நிமித்தமா போகணுமோ, ஒரு பிசினஸ் ரிலேட்டடா போகணுமோ, அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அவர்களுக்கு ஹயக்ரீவனுடைய உபாசனை அப்படிங்கிறது தகுந்ததாக இருக்கிறது. காதல் வாழ்க்கையை தான் நான் சொல்லிட்டேன். காதல் வாழ்க்கையில் வெளிநாட்டவர், வெளியூர் அந்த மாதிரி அவங்களுக்கு அல்லது கொஞ்சம் தூரமாக இருக்கும் அப்படிங்கிறது. என்னென்ன ஃபீல்டில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். டேட்டாஸ் ஓரியன்ட், எல்லா கம்பெனிஸும் கம்ப்யூட்டர் ஐடி ஓரியன்ட். பிறகு டீச்சிங் லைன், மீடியா துறை, அரசாங்கத்துறை, அரசியல் வேண்டாம். அரசியல் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிராபேக்காக இருக்கு. குரு வரும்போது கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் பிசினஸ் இஸ் த பெட்டர். ட்ரேடிங் ட்ரேடிங் ட்ரேடிங், எவ்வளவுக்கு ட்ரேடிங் பண்றீங்களோ அவ்வளவுக்கு குரு சப்போர்ட்டிவா கொடுப்பார். இதே குரு உங்களுக்கு ஈவன் ஷேர் மார்க்கெட்லயும் சரி, மற்ற பெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களையும் சரி, சண்டை, மல்யுத்தம் அல்லது இந்த ரெஸ்லிங் டைப் எல்லாம் இருக்குது இல்லையா, பிறகு ஒலிம்பிக்ல போறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதுலேயும் கூட உங்களுக்கு நல்லபடியான ஒரு இது இருக்கும், ஒரு வருமானம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் அதையெல்லாம் ஈவெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றது. ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல மன ஆரோக்கியம் தான் மெயின். உங்களுக்கு மன அமைதி தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால ரிலாக்ஸ்டா 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு காலையில யாருக்கிட்டையும் பேசாதீங்க. கொஞ்சம் யோகா அல்லது மெடிடேஷன் அல்லது ஒரு வாக், ரிலாக்ஸ்டான ஒரு வாக்கிங் போங்க.
ஜிம்முக்கெல்லாம் போய் டா டோ டோன்னு எல்லாம் பயங்கர மியூசிக்கெல்லாம். அப்படி ஜிம்முக்கு போகணுன்னா வீட்லேயே அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் நிறைய இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தின் பிரகாரம் கொஞ்சம் வயதானவர்கள், ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். இடுப்பு பகுதிகள், அதாவது உங்களுடைய ரெக்டம், பெருங்குடல், யூரினல் பிளாடர், யூரினரி ட்ராக், இதுலெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன, கண்டேஜியஸ் டிசீஸு, அலர்ஜி, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இருக்குது. அதனால் எங்கே வெளியூருக்கு போனாலும் ஃபுட்டும் வாட்டரும் கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக பார்த்துக்கணும். அது வந்து குருவனுடைய அமைப்பே என்னன்னு கேட்டால் 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்தால் வெளியில தான் நிறைய சுற்றுவோம். எந்தெந்த மாதிரி சுத்தம்னாக்கா, அதாவது சாக்கடைகள், பிறகு கிணறுகள், அதாவது பழைய கிணறு, பாழடைஞ்ச கிணறுகள், அந்த மாதிரி ஏரிகள், குளம் குட்டைகள், பிறகு மது கடைகள், மாமிச கடைகள், பிறகு பப்பு டிஸ்கோத்தே போன்ற இரவு போன்ற அந்த மாதிரி கிளப், இதில் எத்தனையுமே வந்து விலகிட்டிங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். ஏனென்றால் கேத்துவும் ராகு வந்து ஆனால் அங்கே தான் போகணும்னு நினைப்பார். இந்த லாகரி வஸ்துக்கள்லாம், குட்கா, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தாலே சரி, அற்புதமாக இந்த சிம்மராசி உங்களை சிகரத்தில் ஏற்றி வைப்பார். சொல்லுவதற்கு நிறைய இருந்தாலும் காலத்தினுடைய அந்த இதை கருதி, ஏன்னா சுவாமிஜி கம்மியாக தான் வேணும்னு ரெக்கார்டிங் கேட்டுட்டேன். அதனால் நிறைய நான் என்னையே குறைச்சிக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த குரு அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான நன்மை பண்ணுவார், எந்த அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆக இந்த குரு பயிற்சியானதும் வரக்கூடிய ராகுகேத்து பயிற்சியானதும், அதாவது உங்களுக்கு வரங்களை அள்ளித்தந்து உங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும், பகு உன்னதமான மகிழ்ச்சியுடன் நீங்கள் விளங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.